நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. சொல்வதற்கு இல்லை. அவர்கள் முடிவெடுத்ததற்கு ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள், அவ்வளவுதான். இல்லை, உங்களை தொடர்பு கொண்டாருங்களா இல்லைங்களா சார்? 6 முறை தொடர்பு கொண்ட மெசேஜ் கூட அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னாரு. இல்லை, எனக்கு எந்த அதுக்கு அவர்கிட்ட இருக்குமா இருக்கும், அவர் சொல்லியிருப்பார். அவர் சொல்கிறது தவிர ஆதாரம் அவருடைய கையில் இருக்காது. நான் தான் அவரை தொடர்பு கொண்டேன். அவருக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை போகிறதுக்கு முதல் நாள் நான் அவருடைய தொடர்பு கொண்டேன். இப்போ இதுக்கு முன்னாடி சட்டமன்றம் நடக்கும்போது பல நேரங்களில் அவர் என்னை அழைத்திருக்கிறார். என்னுடைய உதவியாளர்களை கூட்டு அழைத்திருக்கார். ஆனால் என்னுடைய உதவியாளர் யாரையுமே அவர் அழைத்து எனக்கு தரவில்லை. ஆக இதே ஒரு குறையாக அவர் சொல்லியிருக்கிறார். நான் அவரை பற்றி குறை சொல்ல மாட்டேன். தமிழகத்தில் வட மாநிலத்தவர்கள் அதிகமாக வாக்காளர்களாக சேர்த்துருக்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எல்லாமே இயற்கை முறையாக நடந்துக்கிட்டே இருக்குது. அரசாங்கம் அப்படி தான் நடக்குது. காரணம் பார்த்திங்கன்னா அவங்க எப்படியாவது வெற்றி பெறணும். ஏன்னா இன்றைக்கி மக்கள் செல்வாக்கை இழந்துவிட்ட கட்சி திராவிட முன்னேற்ற கூட்டணி வெற்றி பெறுவதற்காக எல்லா முயற்சிகளும் ஏற்பாடு செய்திருக்கிறார். சார், இப்போ பார்த்தீங்கன்னா திமுக அரசு பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் மேலே ஆச்சு. நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் பெரும்பாலும் நிறைவேற்றிட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து எந்த விதமான கோரிக்கையும் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றி. முதல்ல பார்த்திங்கன்னா ஆட்சி பொறுப்பு வந்தோடனே எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபா கொடுப்பேன்னு சொன்னாங்க. அவங்க கொடுத்தாங்களா? இல்லையே. பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அதை கொடுத்தாங்க. அப்போ ஏன் அந்த 2.5 வருஷம் அவங்க கொடுக்கல? தேர்தலுக்காக அவர்கள் அதை நிறுத்தி வைத்திருந்து தேர்தலுக்காக கொடுத்துருக்காங்க. போன எல்லா ஆண்டும் பொங்கலுக்கு பரிசு கொடுப்பாங்க. போன ஆண்டு கொடுத்தார்களா? போன ஆண்டு கொடுக்கல. ஆனால் இந்த வருஷம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா தேர்தல் வர இருக்குது. ஆசிரியர்களை பொறுத்தவரை பணியிடங்கள் காலியாக இருக்குது. அவங்க தேர்தல் அறிக்கையில் 81வது அறிக்கையில் திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க. இதுவரைக்கும் அந்த எந்த பணியிடங்களும் அவங்க நிரப்பலை. அப்புறம் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு அவங்க பகுதி நேரம் வேலை பார்க்கணும், முழு நேர வேலையாக கொடுப்பேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் கொடுக்கல. இப்படி அவங்க சொன்னதை எதையுமே செய்யலை. அது மக்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் நீங்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இதை சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி நீங்களும் கேள்விகளை கேட்டுகிட்டே இருக்கீங்க. நேற்றைய தினம் கூட தமிழக சிஎம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உடல் உறுப்பு தானத்தில் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அருகில் இருக்கின்ற நாமக்கல் மாவட்டத்திலேயே கிட்னி விற்பனை ஏழை மக்களை குறிவைச்சு சட்டவிரோத கிட்னி விற்பனை என்பது நடைபெற்று இருக்குது. அவர் தான் சொல்லிட்டார்லாம். உடல் உறுப்பு கிட்னி இது கிட்னி கடத்தல தான் முதலிடமாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது அரசு நலத்திட்ட திமுக எம்பி கேப்பீங்களா? பாஜக அதிமுகவின் கோட்டையா அதிமுகவினுடைய கோட்டையா கொங்கு மண்டலம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த முறை கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை பாஜக அதிக சீட்டு அதிமுகவிடம் கேட்கும். எங்களுக்கு நோக்கமெல்லாம் திமுக ஆட்சியை தமிழகத்திலிருந்து எடுக்க வேண்டும். அதில் யாருக்கு எத்தனை சீட் என்பது தேர்தல் வரும்போது நாங்கள் சொல்லிக்கிறோம். அந்த அரசு நலத்திட்ட திமுக எம்பி எம்எல்ஏ அவங்க 2 பேரும் மேடையில நேரடியாக மோதி கருத்து உரிமையில பேசியிருக்காங்க. அது எப்படி? இதிலிருந்தே என்ன தெரியுது அப்படின்னா, அவங்களுக்குள்ளே உள் குழப்பம் இருக்குது, உள் பூசல் இருக்குது அப்படிங்கிறது தான். அது கட்சிக்குள்ளே மட்டும் இல்லை, அவங்க கூட்டணிக்குள்ளேயும் இருக்குது. தேங்க்யூ.